வணக்கம் 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 நண்பர்களே. அதாவது தற்பொழுது திமுகவில் பார்த்திங்கன்னா பல அமைச்சர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு. அதை பற்றின ஒரு முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இது ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். திமுகவில் உள்ள 5 அமைச்சர்களை பார்த்திங்கன்னா கைது செய்வதற்காக தற்பொழுது நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் நேற்று ஒரு மிகப்பெரிய பேட்டியல் மூலமாக பார்த்திங்கன்னா திமுக செய்த ஊழல் பட்டியலில் 353 ஃபைல்ஸ்களையும் அண்ணாமலை அவர்கள் ஆளுநர் அவர்களுக்கு அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அது மட்டுமில்லாமல் சிபிஐ துறையிடம் விசாரணையை மேற்கொள்வதற்கான உத்தரவு அளித்துள்ளதாக அண்ணாமலை அவர்கள் கிட்டத்தட்ட 5500 கோடி 2 ஆண்டுகளில் தற்பொழுது சொத்துக்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது என்று 5 அமைச்சர்களை கைது செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி உத்தரவு அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிற விஷயமே இது ஒன்றாக தான் இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள் எந்த மேடையாக இருந்தாலும் துண்டு சீட்டு இல்லாமல் பேச மாட்டார். ஏற்பார் போல தற்பொழுது 5500 கோடிகள் பற்றின ஒரு தகவல்கள் இன்று வரை அதற்கான பதில் அளிக்கக்கூடிய யாரும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் கொடுக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் இன்று வரை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசவில்லை என்றும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நமது சீமான் அவர்கள் கூறியிருக்கிறாரு. ஒட்டுமொத்த திமுகவினரை கைது செய்து புழல் சிறையில் அடைக்க வேண்டும் என்றும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களும் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. பொன்முடி அவர்களாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே ஊழல்வாதிகள் தான் என்று, பிடிஆர் தவிர அனைவரும் சிறைக்கு செல்ல வேண்டியதுதான் என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியிருப்பது தான் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரே ஒரு ரஃபேல் வாட்ச் மூலமாக தற்பொழுது திமுகவிற்கு டைம் சரியில்லை என்றும் அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்கிறார். தற்பொழுது 5 அமைச்சர்கள் யார் என்றால் KN நேரு, பொன்முடி, துரைமுருகன், உதயநிதி ஸ்டாலின், முதல்வர் ஸ்டாலின், அது மட்டுமல்லாமல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதாவது பள்ளிகளுக்கு வழங்கப்படும் சைக்கிள் மற்றும் அடிக்கல் ஊழல்களில் செய்திருப்பதாகவும் அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்துடன் நமது ஆளுநர் ரவி அவர்களிடம் கூறியிருக்கிறார். பார்ப்போம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதை. 5 அமைச்சர்களை கைது செய்கிறதா அமலாக்கத்துறை அல்லது சிபிஐ துறையினர் கைது செய்கிறதா என்பதை தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விடியல் ஆட்சி திமுக வந்தால் நடக்கும் என்று கூறினார்கள். தற்பொழுது திமுகவிற்கே விடிய காலம் இனிதான் நடக்கப் போகிறது என்று அரசியல் வட்டாரங்கள் நமது ஸ்டாலின் அவர்களை பார்த்து கூறி வருகின்றனர். என்னதான் நடக்குது, ஏது நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் கருத்துக்கள் என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.